இதுக்கு தாங்க படிச்சு சொன்ன அந்த 1 ரூபாய் கூலிக்கிட்ட பட்டாப்பட்டி வீரர்கள் கிட்ட போயிட்டு கடக்கோடி பிச்சைக்காரி ஆகிய நீ போயிட்டு அவனுங்களாண்ட போய் பிச்சை எடுக்காதன்னு சொன்ன. அவனுங்களே 10 பாக்கெட்டு பட்ட சாராயத்தை எந்நேரமும் பட்டாப்பட்டி டவுசர் உள்ளே வச்சிருப்பானுங்க. எடுத்து மடக்கு மூத்திர மாதிரி குடிச்சுட்டு உனக்கு 2 பாக்கெட்டை ஊத்தி விட்டானுங்க போல. இப்ப நீ என்ன பண்ற? குமிச்சு வச்ச குதிரசாணி மாதிரி குமிரி அழுதுகிட்டு இருக்க. தேவையா இது? பழைய பில்டிங்ல பைத்தியக்காரி மாதிரி ஓடாத. 10 வீட்டுல போயிட்டு பக்குவமா கிட்னி திருடின்னு கொல்லப்புறம் ஓடாதன்னு சொன்னா கேக்குறியா? கேட்க மாட்டேற நீ. வாணி இப்படியே தாங்க இந்த கிட்னி திருடி கிரிக்குமோ இப்படியே தாங்க பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றானா, வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு யாராவது பட்டாப்பட்டி வீரர்கள் 10 பாக்கெட் பட்டசாரியத்தை வந்து மடுக்கு குடிச்சிருந்தாங்கன்னா 10 பேரு அங்க போய் நின்னுங்கன்னு பிக் பாஸ்ல கரகம் மூட்டி களவாடின காசு எல்லாம் காலி ஆகி போச்சு. இப்ப நான் உங்க கால நக்க வந்திருக்கேன். எனக்கு நீங்க 1 ரூபாய் உங்க கோமணத்துல இருந்து உருவி ஒரே 1 ரூபாய் போட்டீங்கன்னா அப்படியே அந்த 1 ரூபாவை நான் வந்து பாக்கெட்ல போட்டு ஓட்டாட்ட ஏறி வந்து இங்க விஜய் வந்தாருன்னா விஜய் எந்த தொகுதியில் இருக்காரோ அந்த தொகுதியில சாட்சாத்தமா உட்காந்து சாமான தொலைக்கினே இருப்பேன். அவர் 10 ரூபாய் போட்டு கிராஸ் பண்ணி போனா மட்டும்தான் அந்த சாமானெல்லாம் விலைக்கு நான் வந்து மூட்டை கட்டி நான் தூக்கின்னு போவேன். இல்லைன்னா அவர் 10 ரூபாய் போனா அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். சரிங்களா? ட்ரிகர் பண்ற பேர்ல விஜய் ஃபேன்ஸ் ட்ரிகர் பண்ற பேர்ல டிக்கிலே அடி வாங்கிட்டு நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரெயிட்டா பிசியோதெரபிக்கு போறான்னா அங்க காசு இல்லாதனால மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன். அவனுக்கு என்ன பண்ணிடுறான், 2 மாத்திரை எக்ஸ்ட்ரா கொடுத்துறான். இன்னும் வந்து கிறுக்கி ஏறி போய் மென்டல் ஆகி போகுது. 10 வீட்டுல போய் பதமா கிட்னி திருடுறதா வேற ஆகி போகுது. நான் என்ன பண்றதுன்னு என்னையே கேட்கறா திருப்பி கேள்வி. இந்த கிறுக்கி மாவுல நான் என்ன பண்றது? இந்த கிட்னி திருடி கிறுக்கி மாவுல சொல்லுங்க யாராவது.